வணக்கம். ஒரு முறை நரகத்தின் அதிபதியும் சொர்க்கத்தின் அதிபதியுமா சேர்ந்து ஒரு கால்பந்தாட்ட போட்டி வைக்கலாம், நரகத்தில் உள்ளவங்களையும் சொர்க்கத்தில் உள்ளவங்களையும் சேர்த்து ஒரு கால்பந்தாட்ட போட்டி வைக்கலான்னு சொல்லி விழா ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த விழா ஏற்பாடெல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருப்போ சொர்க்கத்தின் அதிபதி சொல்கிறாரு நரகத்தின் அதிபதிக்கிட்ட, "அப்பா, கால்பந்தாட்ட வீரர்லாம் ரொம்ப மென்மையானவங்க, நேர்மையானவங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற அனைத்து சிறந்த கால்பந்தாட்ட வீரர் எல்லாமே சொர்க்கத்தில் தான் இருக்காங்க, எங்கள்கிட்ட இருக்காங்க. ஸோ நீ இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன், நீ ஜெயிக்க வாய்ப்பே இல்லை" அப்படின்றாரு. ஓகேங்கய்யா, அது பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், வெற்றி தோல்வியை நம்ம போட்டியில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. அவர் சொர்க்கத்தின் அதிபதியும் போனதுக்கப்புறம் நரகத்தின் அதிபதி காதில் அவரோட பிஏ சொல்கிறாரு, "ஐயா, அவர் சொல்கிறது 100% உண்மை. நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டே முட்டாளே, போடா. நல்ல வீரர் வேணா அங்கே இருக்கலாம். நடுவர்களும் நீதிபதியும் எங்கே இருக்காங்கன்னு நினச்ச? எல்லாம் நம்ம நரகத்தில் எண்ணெய் கொப்பரையில் தான் கொதிச்சிட்டு இருக்காங்க. நீ அவங்களெல்லாம் தயார்படுத்து, வெற்றி நமதே" அப்படின்றாரு. அப்போது கான்ஃபிடென்ட் லெவல் எங்கேருந்து எங்கே வருது பாருங்கள். இந்த கதை எதுக்குன்னாக்கா, ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம். அதுக்கு என்ன ரூட்டு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்காக நான் உங்களை தவறான வழியில் போகணும்னு சொல்லலை. ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ரூட் இருக்குது, அதை பாசிட்டிவ் வேஸ் மட்டும் பார்க்கணுங்கிறது தான் இந்த கதையோட தாத்பரியம். நன்றி.